ஆதர்ஸ் வீடியோவில் இன்றைக்கி நாம் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை ஆங்கிலத்தில் கரி லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பி விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. கால்சியம் அயனும் நிறைய இருக்குது. அப்புறம் கொழுப்பு சத்துக்கள் இருக்குது, புரோட்டீன் புரதம் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இந்த கறிவேப்பிலை இலைகள் 100 கிராம் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அதில் 23 கலோரிகள் நமக்கு கிடைக்குது. சரி, இந்த விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வையை அதிகப்படுத்துது. விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. பி விட்டமின்ஸ் இருக்கிறதுனால வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்குது. வளர்சிதை மாற்றம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல புதிய செல்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கும் பழைய செல்கள் ரிமூவ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளும் பற்களும் வலுவடையுது. அயன் இருக்கிறதுனால நம்மளோட ரத்தம் அதிகமாகுது. மெக்னீசியம் இருக்கிறதுனால தசை செயல்பாடு நல்லா இருக்குது, நரம்பு செயல்பாடுகளும் ஊக்குவிக்கப்படுது. தசையும் நரம்பும் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். இதை ரெண்டும் வலுவாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். இந்த 100 கிராம் கறிவேப்பிலையில் கிடைக்கக்கூடிய சத்துனால நம்ம 6 நிமிஷம் நடக்கலாம், 2 நிமிஷம் ஓடலாம், 3 நிமிஷம் சைக்கிள் ஓட்டலாம். இந்த கறிவேப்பிலையை நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அல்லது நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு துவையல் அரைச்சி அல்லது சட்னி வைத்து இதை நம்ம தாளித்து சாப்பிடலாம். இதை எப்படி சாப்பிடலாங்கிறத பின்னாடி அதில் செய்முறை தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இதை பார்த்து நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாள் நீங்கள் எந்த கீரை எடுத்துக்கலையோ இந்த கறிவேப்பிலையை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அதை தாளிசத்தில் நம்ம போட்டுட்டு நம்ம எடுத்து தூர போடுறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது, வாசம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இதை நம்ம சட்னி செஞ்சு நம்ம உடம்புல அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு நிறையவே சத்துக்கள் கிடைக்குது. அதனால் கறிவேப்பிலையை ஒரு கீரையாக நினச்சி வாரத்தில் 2 நாள் நீங்கள் எடுத்துக்குங்க. தேங்க்யூ.